பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு நாளை கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தினாலாய் அமையட்டும் என்று வாழ்த்தி, நீதிமொழிகள் 19 அதனுடைய 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஆமா, நம்ம கொடுக்கிறதை திரும்ப கொடுக்கிற கர்த்தர், திரும்ப ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஏழைக்கு இறங்க வேண்டும் என்று நமக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். நமக்கு வசதி இருக்கும்போது ஏழை மனிதர்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி இரக்கம் பாராட்டும் போது அது கர்த்தருக்கே செய்கிறோம், அந்த மனுஷனுக்கு அல்ல. இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். ஆகவே நம்மளால முடிந்த வரைக்கும் ஏழை ஜனங்களுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, கைவிடப்பட்ட ஜனங்களுக்கு, புறக்கணிக்கப்பட்ட ஜனங்களுக்கு, ஓரங்கட்டப்பட்ட ஜனங்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை நாம் செய்யும் போது, அவங்களுக்கு இறங்கும் போது, அவங்களுக்கு இரக்கம் பாராட்டும் போது, அதை கர்த்தருக்கென்று செய்கிறோம். கர்த்தருக்கென்று செய்யும் போது அதை திரும்ப கர்த்தர் நமக்கு கொடுத்துருவார். கர்த்தர் திரும்ப கொடுக்கும்போது நம்ம கொடுத்ததே கொடுக்க மாட்டார், அதை 1000 ஆசீர்வதித்து தருவார், அதை 100 மடங்கு ஆசீர்வதித்து தருவார். ஆகவே அந்த இரக்க குணத்தை ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். ஆண்டவரே, அந்த இரக்கமுள்ள மனதை நீர் எங்களுக்கு தாங்கப்பா. ஏழைக்கு இறங்குகிற ஒரு சுபாவத்தை நீர் எங்களுக்கு தாரும். கேட்கலாமா? ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, மை துதிக்கிறோம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்ற வசனத்தின்படி நாங்கள் ஏழைகளுக்கு இறங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களால் முடிந்த வரைக்கும் எங்களை விட ஆண்டவரே தாழ்வில் இருக்கிறவங்களை நாங்கள் நினைச்சு அவங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும் உடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. Hallelujah.